இன்னைக்கு நிகழ்ச்சியில நெறைய பேருக்கு இந்த வாய்வு தொல்லை அப்படின்றது அடிக்கடி ஃபேஸ் பண்றாங்க. கொஞ்சமா தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வாய்வு பிடிக்கிற மாதிரி இருக்கும். முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும். நெஞ்சு பிடிப்பு இருக்கும். இல்ல வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லயே நெறைய பிரச்சனைகள் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், இந்த உப்புசம் இதை எப்படி சரி பண்றது? இந்த வயிறு சார்ந்த பிரச்சனையுமா பல நேரங்களில் நம்ம ரொம்ப மிரட்டிடும். ம். நெஞ்சில் வயிறு சார்ந்த பிரச்சனையினால வாயுவினால குறிப்பாக இடது பக்கத்தில் நெஞ்சினுடைய கீழ்ப்பகுதியில் வலி வரும். எபிகாஸ்ட்ரிக் பெயின் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். இந்த நெஞ்சு வலி வந்துட்டு ஹார்ட் வலி மாதிரியே இருக்குமா. ஹார்ட் அட்டாக் மாதிரி. ஹார்ட் அட்டாக்குன்னே பயந்துருவாங்க. அவ்வளவு கடுமையான உபாதையை நெஞ்சு வலி அது கொடுக்கும், அழுத்தத்தை ஏற்படுத்தும். வெறும் வாயு தான். இதை விட இன்னொன்று, இந்த வாயுங்கிறத மேற்கத்திய மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா வாயு என்பது வாதம் சார்ந்தது. வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 சக்திகளை அடிப்படையாக கொண்டது தான் சித்த மருத்துவம். வாதம் என்பது காற்று சார்ந்தது, பித்தம் என்பது நெருப்பு சார்ந்தது, கபம் என்பது நீர் சார்ந்தது. அப்போ காற்று, நெருப்பு, நீர் என்கின்ற 3 சத்துக்கள் நம் உடம்பிலே ஒரு விகிதத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய மாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு வியாதியாக வெளிப்படுகிறது என்பது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை சித்தாந்தம். இப்போ இந்த வாயு பல பேர் சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கு. என்னென்னம்மா, எனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு, நெளிவார்கள், தோலை பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, நெஞ்ச வலிக்கிறது, மூச்சு விட முடியல. இது ஒரு வகையான வாயு உபத்திரம். இன்னொரு வகை சிலருக்கு வாயு வயிற்றுல அதிகமாயிட்ட கடமுடான்னு உள்ள சத்தம் கட்டுக்கிட்டே இருக்கும். வயிறு இறைச்சல். வயிறு இறைச்சல் வேறு, வயிறு எரிச்சல் வேறு. இறைச்சல் என்பது வயிற்றிலே கடமுடான்னு கேட்குற சத்தம். இன்னொன்று வயிற்றிலே எரிச்சல் என்பது வயிற்றில் புண் அல்லது அழற்சி, வேக்காடு காரணமாக வயிற்றிலே ஏற்படுகிற எரிச்சல். இது பலர் சொல்வார். சிலர் என்ன சொல்லுவாங்கம்மா, சாப்பிட்றதுக்கு முன்னே பசி எடுத்துக்கிட்டால் எனக்கு வயிறை தீ மாதிரி எரியுதுன்னு சொல்லுவாங்க. சிலர் சாப்பிட்ட பின்னாடி எனக்கு வயிறை வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காரம் கூட சாப்பிட முடியறதில்லை. தயிர் சோறு, மோர் சோறை சாப்பிட்டு எனக்கு நாக்கு சேர்த்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றில் அல்சர் இருந்தாலோ வயிற்றில் புண்ணு இருந்தாலோ அதற்கு ஆகாதது புளித்த உணவுமா, காரமான உணவு அல்ல. நம்ம அதுக்கு மேலேயே புளித்த தயிர், மோரெல்லாம். அந்த கேள்வி நீங்கள் கேட்கணும்னு தான் இதை நான் சொன்னேன். தயிர் எடுத்துக்கொள்வது, புளித்த தயிரை எடுத்துக்கொள்வது, மோர் எடுத்துக்கொள்வது, புளி சாதம் சாப்பிடுவது, புளி குழம்பு சாப்பிடுவது, இது எல்லாம் தான் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் அல்சருக்கும் காரணம். அதை அதிகப்படுத்தும். ருசி காரணம் சில பேர் புளி சாதமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். புளித்த உணவை தவிர்க்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல இளந்தயிர், காலையில் உர போட்டு மதியம் புளிச்ச தயிர் இளந்தயிராக அதை சாப்பிடலாம். அப்போது வயிறு சம்பந்தமான உபாதை அங்கே உற்பத்தி ஆகிற காற்றானது, அந்த வாதமானது உடலில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வலியை உண்டாக்கும். அப்போது இதற்கு என்ன செய்யலாம், இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பொதுவாக 2 மூலிகைகள் இதற்கு மிகவும் உதவுகிற மூலிகைகள். ஒன்று பூண்டு, இன்னொன்று பெருங்காயம். பூண்டு, பெருங்காயம். பெருங்காயத்தை என்ன பண்ணணுமா, இந்த கெட்டி இந்த தூளெல்லாம் விற்கிறத அதெல்லாம் எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கட்டி பெருங்காயம் வாசம் நல்லா வரும். இந்த இலையில மடித்து அது விற்பனைக்கு வரும். அந்த பெருங்காயத்தை உடைத்து லேசாக வானலில் இட்டு எண்ணெய் போடாமல் சட்டியில் போட்டு வறுத்தா என்னாகும், நம்ம பொரியும், அப்பளம் பொரியிற மாதிரி அது பொரியும், அற்றல் பொரியிற மாதிரி பொரியும். அப்படி பொரிந்த பெருங்காயத்தை எடுத்து அரைத்து தூளாக்கி நாம் வைத்துக்கொள்ளணும். தூள் பெருங்காயம் வாங்கி வந்து வச்சு கூட அதில் என்ன போட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்படி வைத்துக்கொண்டு அந்த பெருங்காயத்தை வெந்நீரில் ஒரு 100 மில்லி தண்ணி, வெதுன்னு வெந்நீர், அந்த வெந்நீரில் ஒரு அரை தேக்கரண்டி பெருங்காயத்தூள் அதை போட்டு கலக்கி சாப்பிட்டீங்கன்னா அப்போவே இந்த சாப்பிட்ட ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாகவே இந்த வயிறு உப்புசம், உடம்பு வலி அத்தனையும் போயிடும். ஆச்சரியமா இருக்கும், நம்ப முடியாது. யாரும் செய்ய மாட்டாங்க. இது பொடி எவ்வளவு போடணும் சார்? அரை தேக்கரண்டி, 1.5 கிராம் தண்ணீர், ஒரு கோப்பை, ஒரு 100 மில்லி தண்ணி, வெதுன்னு போட்டால் அப்படி ஆற்றிட்டு குடித்தோம்னா சாப்பிடும். பெருங்காயம் வாசம்மா, ரசத்துக்கு பெருங்காயம் போடுவாங்க தெரியும். பெருங்காயம், மிளகு, சீரகம், தனியா இதை சேர்த்து இந்த செய்கிற ரசத்தில் புளி சாரோட போட்டு பெருங்காயத்தை போட்டு தாளிப்பார்.
நாம் உண்ணுகிற உணவில் இருக்கிற வாயுவை எல்லாம் அது சரி செய்து விடும். எவ்வளோ வாயு சார்ந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எதை சாப்பிட்டாலும் அது சரி பண்ணிடும். இப்போ பெருங்காயம் ஒரு வாயு உபத்திரத்துக்கு ஒரு சின்ன சிறந்த எளிய சின்ன மருந்து. ஆனா கட்டி பெருங்காயம் தான் பொடி பண்ணி கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி வறுத்து, ம், அந்த பொடி பண்ணி வறுக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அதை உடைச்சோம்னா அது ஒரு நடுத்தரமான துண்டு ஒன்று வரும், ஒரு சின்ன துண்டு ஒன்று வரும், நைஸாக நொறுங்கின பவுடர் மாதிரி கொஞ்சம் வரும். இதை பிரிச்சிடணும். எல்லாத்தையும் போட்டு அப்படியே வறுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பெருசாக இருக்கிறது பொரியறதுக்குள்ளே நடுத்தரமாக இருக்கிறது பாதி தீஞ்சிரும், அந்த பொடியாக இருக்கிறது சுத்தமாக தீஞ்சு போயிடும். இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது, காமன் சென்ஸ் தான், இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்போ 3ஆக பிரிச்சுடணும். நடுத்தரமான கட்டி, கொஞ்சம் பெரிய கட்டி, சன்னமான தூள். முதல்ல என்ன பண்ணணும், அந்த பெரிய கட்டியாக இருக்கிறத போட்டு வறுத்து பொரிஞ்சதும் எடுத்துடணும். அதுக்கடுத்து சின்ன கட்டியாக இருக்கிறத போட்டு வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த தூளை போட்டு லேசாக பொரித்து எடுத்துடணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். அப்படி பொரித்து எடுத்து சூரணமாக்கிய பெருங்காய சூரணம் தண்ணீரில் இட்டு அருந்த இந்த வாயு உபத்திரம் ஓடிவிடும். இன்னொரு உணவு பூண்டுமா. பூண்டு மலை பூண்டாக இருந்தாலும் சரி, நாட்டு பூண்டாக இருந்தாலும் சரி, பூண்டை பல வகையில் பயன்படுத்தலாம். இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், புளிக்குழம்பு வைக்கிற போது பூண்டு அதிகம் போடுவோம், மீன் குழம்பு வைக்கிற போது பூண்டு போடுவோம் இல்லையா, குருமா வைக்கிற போது பூண்டு போடுவோம். பூண்டை நிறைய சேர்ப்பதனால வாயு நீக்கம் அதிலே நடைபெறும். இப்போ பூண்டை எப்படி பயன்படுத்தி இந்த வயிறு உப்புசம், வயிறு வலி, பல என்ன பண்ணுவாங்கம்மா, அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் கூட வாயு உபத்திரத்தினால கடுமையான வயிற்று வலியிலே அவதி வருவாங்க. நடு ராத்திரியில் கடுமையாக வலிக்குமா, என்ன பண்ணுறதுன்னே புரியாது. டெலிவரி பெயின் நினச்சிப்பாங்க. அது கன்ஃபியூஸ் ஆகிடும். முதல் தலைப்பிரசவம் வந்தால் குழம்பி போயிடும் பாவம். ஏன்னா அந்த காலத்தில்மா பெரியவங்க இருந்தாங்க, அவங்கள கலந்தாக்க அவங்க இது தாண்டா இது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உபாயமான மருந்துகளை சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி, தனித்தனியாக வந்துட்டு இல்லை, ஒன்றுமே நமக்கு வழிகாட்டுவதற்கு நெறி சொல்லுவதற்கு ஆள் கிடையாது. இந்த பூண்டுமா ரொம்ப சிம்பிளாக வாயு அகற்றக்கூடிய தன்மையுடைய பூண்டு. அதை 3 வகையில் பயன்படுத்தலாம். ஒன்று, பூண்டை எடுத்து உடைத்து, அது உண்டையாக இருக்கிற உடைச்சி தனித்தனி பூண்டை வந்து ஒரு கிளவை ஒரு பல்லுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு ஒரு வானல் சட்டியிலையோ அல்லது மண் சட்டியிலையோ எண்ணெய் போடாது அதை போட்டு அப்படியே வறுத்தோம்னா, கொஞ்சம் டைம் பிடிக்கும், சிறுதியாக தான் வச்சு வறுக்கணும். அப்படியே வறுத்தோம்னா அந்த மேலே இருக்க தோல் கருகும், உள்ளே இருக்கிற பூண்டு வேகும் கருகாது. ஒரு பூண்டு அதை மாதிரி உதிர்த்து அதை வறுத்து சாப்பிட ருசியாக இருக்கும். சாப்பிட்ட 5 நிமிஷத்தில் வயிறு உப்புசம், வயிறு வலி ஓடி போயிடும். சிம்பிள். இன்னும் சிலர் என்ன பண்ணுவோமா, இருதயத்துக்கு பூண்டு வந்து ரொம்ப நல்லது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்றைக்கு மக்கள் அதை பற்றிய விழிப்புணர்வு செய்திகள் நிறைய கேள்விப்படுறோம். புலனத்தில் அவ்வளோ வருது. இப்போ சந்தோஷம்தான். எப்படி சாப்பிட்றது என்பது தெரியாமல் மக்கள் குழம்பி போய் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பாகத்தை தயார் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், பூண்டை பாலோடு சேர்த்து காய்ச்சி இரவு படுப்பதற்கு முன் எடுத்துக்கொண்டு வந்தால் இருதய தொடர்பான உபாதைகளையும் நீக்கிடலாம். சில நேரத்தில் வயிறு உப்புசத்தோடு சேர்ந்து அது வரதை பார்த்தா நெஞ்சு வலி மாதிரியும் இருக்கும். ஹார்ட் பெயின்னே கன்ஃபியூஸ் ஆகி டாக்டர்கிட்ட போய் இசிஜி எடுத்து அது கடைசியாக எக்கோ வரைக்கும் போகிறவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஆன்ஜியோ பண்ணுறவங்க கூட இருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்கு மிகச்சிறந்த சித்த மருத்துவ பொருட்கள் 2. ஒன்று பெருங்காயம், இன்னொன்று பூண்டு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும். சாப்பிட்டாலும் நெஞ்செரிதும்பாங்க, சாப்பிடலனாலும் நெஞ்செரிதும்பாங்க. இந்த நெஞ்செரிச்சலுக்கான காரணம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோமா. நெஞ்சு எரிதல் என்பது ஒன்று, வயிறு எரிதல் என்பது ஒன்று. அதில் 2 வகை உண்டு. சிலருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கும், அதுக்கு மருந்து கிடையாது, அது யாரையோ பார்த்து இவன் அங்காலத்துக் கொள்ளுகிறான். வயிற்று எரிச்சல். இன்னொன்று வயிறு எரிச்சல். வயிறு வந்து திகுன்னு உள்ள சூடோட எரியுமா, வயிற்றெரிச்சலே இருக்கும். இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் சித்தர்கள் வந்து குடல் இரைப்பை சார்ந்த அழற்சின்னு சொன்னாங்க. வேக்காடு. எப்படி வேக்காடுன்னாமா, இப்போ வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சுண்ணாம்பு அதிகமாகிட்டா நாக்கெல்லாம் வெந்து போயிடும், அது அழற்சி, அதாவது வேக்காடு மாதிரி ஆகி போகிறோம். இப்போது இதை மாதிரி வேக்காடுகள் வருகிறது எங்கெங்கே வரும், வாயில் வரும். வாயில் புண்ணு, அதை அக்கரங்கள்னு சொல்ல, அக்ஷரம்னு சில இடத்துல சொல்லுவாங்க. அக்கரம்னா வாய்ப்புண்ணு. அதான் மாசக்காய்க்கு சொன்னேன், அக்கரங்கள் மாற்றிவிடும் ஆறாத வெப்ப அகற்றும். மாசக்காய்க்கு கடுமையான வெப்பத்தை அகற்றுகிற ஆற்றல்.
வச்சுங்களா. வாயிலே வருகிற வேக்காடு ஒன்று. ம். அடுத்தது தொண்டையில் ஏற்படுகிற எரிச்சல். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், உணவு நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்ட உணவே புளிச்ச அப்பம் மாதிரி வந்து ஆமா. நெஞ்சு எரிச்சலை உருவாக்கி திரும்ப உள்ள போகும். ம். குறிப்பாக ஆசிட் சார்ந்த உணவுகளை இரவிலே சாப்பிட்டு விட்டு உடனே படுக்க போனால் இது பல பேருக்கு வரும். ம். இது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் இரைப்பை சார்ந்த ம். சீரண மண்டலம் சார்ந்த ஒரு பிடி தான். இன்னொன்றுமா குடல் சார்ந்த இரைப்பையில் வருகிற புண், வயிற்று புண், கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து முன் சிறுகுடலில் வருகிற புண், பெப்டிக் அல்சர் என்று அதை சொல்லுவோம். அடுத்து குடலிலே வருகிற வேக்காட்டினாலே வருகிற நோய்களை பல வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே நோய் தான், உடலிலே வருகிற அழற்சியினாலே வேக்காட்டினாலே வருகிற புண்ணினாலே வருகிற நோய். அது இடத்தை பொறுத்து தன்மையை பொறுத்து ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஒன்று ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்னொன்று ஐபிடி, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ். இன்னொன்று அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், கோலான் வீங்கி போச்சு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இன்னொன்று கிரான்ஸ் டிசீஸ். இது எல்லாம் எதை சார்ந்ததுன்னா எல்லாம் இரைப்பையை சார்ந்தது. பிரதான காரணம் இதுக்கு எதுக்குன்னா மன அழுத்தம், மன உளைச்சலும் தான் இந்த வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் காரணம். இப்போ பாருங்கள், சொல்லுவாங்க இந்த இரவெல்லாம் கண்ணு வீழ்ச்சாக்கா தலையில் பிரச்சனை வர செரிமானம் தான் பாதிக்கும். பார்த்தீங்களா, மன அழுத்தத்துக்கும் செரிமான சக்திக்கும் அவ்வளோ தொடர்பு. அப்போது இதையெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு மருந்து. இதுக்கெல்லாம் வந்து ஸ்டெராய்ட்ஸ் தான் நிறைய கொடுப்பார்கள். அதை ஹீல் பண்ணுவதற்கு ஆன்டாசிட்ஸை நிறைய கொடுப்பார்கள். ஆனால் அதை குணமாக்க வேண்டுமானால் முதல்ல அவர்கள் மனதை குணமாக்க வேண்டும். இந்த மனதில் இருக்கிற டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல எடுக்கணும். நான் இந்த ஐபிஎஸ்ஸுக்கெல்லாம் ஐபிடிக்கெல்லாம் குணமாக்கி கொண்டு வரேன். கிரான்ஸ் டிசீஸ்மா, கிரான் டிசீஸ் என்பது அந்த கோலானில் புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு அடிக்கு மேலே வளர்ந்தால் குடல் பிச்சுக்கும். அப்போ என்ன பண்ண, ஒரு அடி வந்தவுடனே அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத இணைச்சிடுவாங்க. திரும்ப புண்ணாகி அது வளருவதற்கு ஒரு 10-12 ஆண்டுகள் பிடிக்கும். திரும்ப கட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு 5 முறை 4 முறை இந்த குடலை அகற்றி அகற்றி அதை சின்னதாக்கி வாழ வைக்கிறது. இந்த கிரான், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய மாணவனுடைய மகன் கார்த்திகேயன் சொல்லி அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்காவுக்கு போன ஒரு 6 மாதத்தில் அவனுக்கு கிரான்ஸ் டிசீஸ் வந்துடுச்சு. அவன் மகன், அவனுடைய தகப்பன், என்னுடைய மாணவன் செல்லப்பன், ஐயா அப்படி இருக்க என்னையா பண்ணுறது, வர சொல்லுவோம் மகனே. அப்புறம் இங்கே வந்து தங்கி இருந்து அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்து 2 மாதத்தில் சரியாக்கி அவனை ஊருக்கு அனுப்புறேன். அம்மா எனக்கு அமெரிக்கா வேணான்னு இந்தியா வந்துட்டான். மேலை நாடுகளிலே அதிகமாக இந்த பிணி இருப்பதற்கு காரணம் என்னென்னமா மன அழுத்தம், ரொம்ப டென்ஷன், ஸ்ட்ரெஸ். இப்போ அது நமக்கு வந்து தொத்திக்கிச்சு. இப்போ அந்த வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற இரைப்பையில் இருக்கிற புண்ணையெல்லாம் ஆற்றுவதற்கு மிகச்சிறந்த உணவு மருந்து எது? ஒரே ஒரு கீரை இது எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து. ஒரு கீரை. சித்தர்கள் வந்துமா கீரையில் இருக்கிற பண்பு காய்க்கு கிடையாது, காயில் இருக்கிற பண்பு வற்றலுக்கு கிடையாது. இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஒரு தாவரத்துக்கு ஒரு பாட்டு, ஒரு தாவரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பாட்டு. காய்க்கு இந்த பண்பு, பழத்துக்கு இந்த பண்பு. இப்போ நாம் சொல்கிறோம்மா, இப்போ வேப்ப மரம் இருக்குது, வேப்ப இலைக்கு இருக்கிற பண்பு வேப்பம் பழத்துக்கு இருக்கா? வேப்பம் பழம் இனிக்கிறது. வேப்பம் பூவுக்கு இருக்கிறதா? வேப்பம் பூ பித்தத்தை சமன் பண்ணுகிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது என்பதை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள். அதான் வியப்பாக இருப்பது என்னென்னா, இவ்வளவு பெரிய ஞானத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் அந்த ஞானத்தை இந்த மண்ணில் நிலைக்க முடியாத அளவுக்கு நாம் கொண்டு போய் விட்டோமே என்கின்ற வேதனையாக இருக்கிறது. காய்க்கு கபம் தீரும் காரிகையே அவ்விலைக்கு, காய்க்கு கபம் தீரும் காரிகையே அவ் இலைக்கு, வாய்க்கிறந்தி வேக்காடு மாறுங்கான், தீக்குள் உனக்கிடு வற்றல் ஒரு பிணியார்க்கு ஆகும், காய்க்கு கபம் தீரும் காரிகையே அவ் இலைக்கு, வாய்க்கிறந்தி வேக்காடு மாறுங்கான், தீக்குள் உனக்கிடு வற்றல் ஒரு பிணியார்க்கு ஆகும், நல்ல மணத்தக்காளிக்கு உள்ளவாறு. மணத்தக்காளி, மிளகு தக்காளின்னு சில ஊரில் சொல்லுங்க. பழம் வந்து மிளகு மாதிரி கருப்பாக இருக்கு. மணத்தக்காளி அவ்வளவு சிறந்த ஒரு மருந்து. அதில் ஆராய்ச்சி பண்ணி இப்போ பைரிடாக்சின் நிறைய இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த விட்டமின் பி விட்டமினுடைய சத்து பைரிடாக்சின் என்ற ஒரு சத்து இருக்கிறது என்று. இப்போ மாத்திரை, பைரிடாக்சின் மாத்திரை விற்கிறது. இந்த பைரிடாக்சின் மாத்திரை வாங்கி சாப்பிட்டோன்னா வாயில் இருக்க புண்ணு ஆறி போயிடும். ஆனால் அடுத்த வாரம் வந்துடும்.
நான் மணத்தக்காளி இலையை வாயிலிட்டு மென்று அதை குழப்பி அந்த சாறை விழுங்கினா பர்மனெண்ட்டாக குணமாயிடும். ஆனால் என்ன, மாத்திரை கசக்காது, மணத்தக்காளி இலை கசக்கும். இது எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்? ஒரு 3-4 நாட்களில் இருந்து ஒரு வாரம், அதிகபட்சம் அதிகமான புண்ணு இருந்தால் போதும். இதை எடுத்தால் சரியாகப்படும். எத்தனை இலை எடுத்து? அது ஆளுடைய உடல் அளவை பொறுத்து இருக்கிறது. 50 கிலோ எடை உள்ளவர்கள், ஒரு 70 கிலோ எடை உள்ளவர்கள், அதற்கு குறைவான எடை உள்ளவர்கள், அதை பொறுத்து இருக்கிறது. எப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை எடுத்து அந்த கீரையை சாறு எடுத்து 1 அவுன்ஸ் அந்த சாரை குடித்தா வாயில் இருக்க புண்ணு ஆறி போயிடும். மென்று தின்றால் வாயில் இருக்க புண்ணு ஆறி போயிடும். கசக்குது பயப்படுறவங்க அப்படியே குடிச்சுடலாம். அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை கூட சாப்பிடலாமா சார்? அது பாருங்க, அது வெப்பம். அது ஒரே செடி, கீரை குளிர்ச்சி புண்ணை ஆற்றும், காய் சளியை நீக்கும், வெப்பம். இம்யூனோ மாடுலேட்டரி, நோய் எதிர்ப்பாற்றலையும் உடல் தேற்றலையும் தருகிற தன்மை வற்றலுக்கு உண்டு. தீக்குள் உனக்கிடு வற்றல் உரு பிணியாருக்கு ஆகும். வாய் ருசி இல்லை, ரொம்ப தளர்ச்சியாக இருக்கிறது உடம்பு, அவனுக்கு வற்றலில் புளி குழம்பு செய்து கொடுப்பார்கள். அதனால் மணத்தக்காளி கீரை மிகச்சிறந்த ஒரு மருந்து. இதுக்கெல்லாம் இந்த வாயு உபத்திரத்துக்கு என்று சித்தர்கள் ஒரு மருந்து சொல்லி இருக்கிறார். அது ஒரு மருந்து, அதுக்கு பேர் அஷ்டச்சூரணம்னு பேர். இப்போ நம்ம எவ்வளவு ஆன்டாசிட் சாப்பிட்டாலும் அதிலே தீராத உபாதைகளை எல்லாம் நிரந்தரமாக இந்த அஷ்டச்சூரணம் நீக்குகிறது. வயிற்றில் இருக்கிற உப்புசம், வயிறு எரிச்சல் அத்தனையும் போக்குறது அஷ்டச்சூரணத்துக்கு உண்டு. இப்போ அஷ்டச்சூரணம் மாத்திரைகளாக பல மருந்து நிறுவனங்கள், இம்காப்ஸிலே இப்போ அது கிடைக்கிறது அஷ்டச்சூரணம். அது பிகு என்ற ஒரு மாத்திரையாக நானும் செய்திருக்கிறேன். பிகு என்று ஒரு டானிக்காகவும் நான் அதை செய்திருக்கிறேன். அது என்ன பிகு அப்படின்னா, பெல்ச்சிங், ஏப்பம், கேஸ்ட்ரைட்டிஸ், ஜி, பிஐ இன்டைஜஷன், ஜி கேஸ்ட்ரைட்டிஸ், யூ அல்சர், இந்த 4ஐயும் ட்ரீட் பண்ணுவதற்கு இருக்கிற மூலிகைகள் அடங்கியதுன்னா அதுக்கு பேரே பிகுன்னு பேர் வச்சாரு. புரியுதுங்களா? அப்போ அது என்ன, எப்படி இந்த பிகு என்பது எப்படி தயாரிக்கப்படுகிறது? சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது வேறு, கேப்சூலாக தயாரிக்கப்படுகிறது வேறு. இந்த கேப்சூல் அது டேப்லெட்டாக பண்ணுகிற போது அதில் என்ன சித்தர்கள் சொன்ன, அதில் அடங்கி இருக்கிற பொருள்கள் 8 பொருள்கள். அதனால் அஷ்டச்சூரணம்னு அதுக்கு பேர். சுக்கு, மிளகு, திப்பிலி, பெருங்காயம், சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, 8 பொருள்கள் அடங்கியது தான் அஷ்டச்சூரணம். இதில் என்னென்னா, இந்த சுக்கை எடுத்துமா தோலை நல்லா சீவிட்டு கொஞ்சம் லேசாக நெய் தடவி அதை வறுத்து எடுத்துக்கொண்டு தான் சூரணத்தில் சேர்க்க வேண்டும். அதே மாதிரி மிளகு இருக்கிறது, கையில் கொஞ்சம் பசு நெய்யை தடவி கொண்டு அந்த மிளகை அந்த நெய்யோடு சேர்த்து புரட்டி, அதிகமாக நெய் சொதன்னு ஆகிடக்கூடாது, அரைக்க முடியாது, அப்படி சுரட்டி சுத்தி பண்ணால் அந்த மிளகு சுத்தமாகிடும். பெருங்காயத்தை என்ன பண்ணணும், நான் முன்னமே சொல்லியிருக்க மாதிரி அதை உடைத்து வறுத்து அது பொரிந்த பின்னால் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம். லேசாக இப்படி வறுத்து விட்டு இவைகளை சேர்த்து அரைத்து எடுத்த சூரணம் அஷ்டச்சூரணம். அதாவது உணவுக்கு முன்னமோ அல்லது பின்னவோ அல்லது உணவின் நடுவிலோ, சில அதிகமான வாயு பிரச்சனை உள்ளவர்களுக்கு உணவின் நடுவிலை சாப்பிட சொல்லுவேன். அப்போது அந்த வாயு உபத்திரங்கள் எல்லாம் போயிடும். வயிற்றில் இருக்கிற புண்ணு, வயிற்றில் இருக்கிற இந்த எரிச்சல்லாம் தீர்வதற்கு சுகர் சேர்க்காத ஒரு சிரப் பண்ணேன். என்னம்மா, இது பொதுவாக 40 வயசு 45 வயசில் தான் நிறைய பேருக்கு இந்த அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும், நிறைய பேருக்கு வயிறு உப்புசம் இருக்கும். சின்ன வயசில் அதெல்லாம் தெரியறதில்லை, இந்த உடம்பு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கும். அவர்களுக்காக என்று தான் இந்த பிகு என்கின்ற ஒரு சிரப் செய்தேன். அந்த சிரப்பு உணவுக்கு பிறகு ஒரு 15லேருந்து 20 மில்லி ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகு, 3 வேளை 2 வேளைன்னு சொல்கிறதில்லை, சாப்பிட்டா அதை சாப்பிட்டா என்ன, நம்ம ஒரு சின்ன இந்த நடைமுறை ஏப்பம் வரும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஏப்பம் வரும். எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும், இன்டைஜஷனே வராது. வயிறு உடம்பெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் அப்படியே கவர மாதிரி இருக்கிறது. ஒரு 20 மில்லி குடித்தா போகிறோம், ஒரு 5 மினிட்ஸில் அந்த வலியெல்லாம் ஓடி போயிடும். ஹார்ட் வலியோ அப்படின்னு பயந்த உடனே அதுலேருந்து விடுபட்டுருவான். அப்படிப்பட்ட ஆற்றல் அந்த சித்தர்களுக்கு உருவாக்கி இருக்கிற மூலிகைகளுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மாசக்காய் இருக்கிறது, கசகசா இருக்கிறது, கடுக்காய், தாண்டிக்காய் இருக்கிறது, நன்னாரி இருக்கிறது, இப்படி ஓமம் இருக்கிறது. இப்படி பல மூலிகைகளை அதை சேர்த்து உருவாக்குறதுனால சைடு எஃபெக்ட் கிடையாதுமா. அது சாப்பிட்டா வேற மருந்துகளோட சாப்பிடலாமா, தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இது உணவு,
அப்படி எடுத்துக்கொள்ளுகிற போது நல்ல ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை நாம் பேண முடியும், பராமரிக்க முடியும். இது வாழ்நாள் பூரா சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்துக்கொண்டாலே நிரந்தரமாக அதிலிருந்து விடுபட்டு விடலாம். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான இந்த செரிமான தொடர்பான வாய்வு சம்பந்தமான இந்த வயிறு புண்ணு சம்பந்தமான கிரானிக் அல்சர், இந்த கொலைட்டிஸ், இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ்மா இந்த ஐபிஎஸ்ங்கிறவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஐபிஎஸ் வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். வெளியில் போகிறதுக்கு முன்னே அவங்க டாய்லெட்டு போயிட்டு தான் போவாங்க. அவ்வளோ பயம், எங்கே வழியில் வந்துடுமோன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை கொதுக்குன்னு மோஷன் போகும். கொதுக்குன்னு சட்னி மாதிரி மோஷன் போகும். எவ்வளவு கஷ்டம். சிலருக்கு அந்த இரிட்டபிள் இன்ஃப்ளமேட்டரி பபல் டிசீஸ் உள்ளவர்களுக்கு இந்த மோஷன் வந்துமா சீதத்தோடு வரும், பிளட்டோடு வரும், கடுமையான வலியோடு வரும். இன்ஃப்ளமேட்டரி பபல் டிசீஸ், கிரான் டிசீஸில் அவன் எதையுமே சாப்பிட முடியாது, அவ்வளோ அவஸ்தைப்படுவார். இதை அனைத்தையும், இது எல்லாமே உணவு மண்டலம் சார்ந்த நோய். இது அனைத்துக்கும் அடிப்படை காரணம் அதிக வெப்பம், அதிக வாதம். இதையெல்லாம் சரி செய்கிற மூலிகைகளுடைய ஒரு சேர்மானம் தான் இந்த பிகு என்கின்ற என்னுடைய தயாரிப்பு. நான் அதில் என்ன இருக்குது என்பதை உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் வேணாலும் தயாரித்து சாப்பிடலாம். நிச்சயமா நிச்சயமா. என்ன யார் எதை சொன்னாலுமா 2 கேள்வியை தான் கேட்குறாங்க. எங்களால் முடியாதியா, நீங்கள் தயாரித்து கொடுங்க. இன்னும் 2வது, நீங்கள் தயாரித்து கொடுப்பது ரெடி டு யூஸாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ருசியாக இருக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லின்னா அது கசக்கப்படாது. ரெடி டு யூஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் கன்வீனியன்ட்லி போர்ட்டபிள். எங்கே போனாலும் எடுத்து போகிறதுக்கு வசதியாக இருக்கணும். இதை 3 தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் ஏற்கனவே நமக்கு மேற்கத்திய மருத்துவத்திலிருந்து நமக்கு வந்து விட்டது. இப்போ சுகர் இல்லாமல் சுகர் ஃப்ரீயாக, வித்தவுட் சுகர் சிறப்பில் இந்த பிகுவை நான் பண்ணி மக்களுக்கு கொடுத்து ஒரு சித்தர்களுடைய சேவையை தொடர முடிந்திருக்கிறது. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வயிறு சார்ந்த பிரச்சனைகள், நெஞ்செரிச்சலுக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா.